இங்கிலீஷிலே நமக்கு அதிகமாக பயன்பாட்டில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் எப்போது உருவானது? கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக தான் 1989 ஆண்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த ஒரு இன்டர்நெட் சொல்லக்கூடிய இந்த ஒரு வலைத்தளத்தை உருவாக்குகிறார். இந்த இன்டர்நெட்டில் மூலமாக பல நல்ல விஷயங்கள் அந்த நோக்கத்துக்காக தான் அந்த மனிதர் உருவாக்கினார். ஆனால் இன்று மனிதர்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் அந்த இன்டர்நெட் தான். எழுந்திருச்சவுடன் ஒரு போட்டோ, ஒரு செல்ஃபி ஃபேஸ்புக்கில் போடணும், தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து வைக்கணும், அல்லது அதை சோஷியல் மீடியாவில் போடணும். அப்போ இந்த மாதிரி தினதோறும் நடக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் அந்த இணையதளத்திலே கழிக்கிறது தவிர நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்ப உறவினர்களிடம் அதிகமாக இது நம்மளுடைய நேரம் கழிப்பதில்லை. அப்போ நம்மளுடைய நேரம் எந்த இடத்தில் கழிகிறது? அதுதான் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, முதியவர்கள் வரை, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஏபிசிடி படிக்க தெரியாத, இப்போதான் எழுத படிக்க தெரியுத, அல்லது இப்போதான் பேச்சுவார்த்தை வரக்கூடிய, அல்லது இப்போதான் அந்த பிள்ளை தவற ஆரம்பித்திருப்பார், அதுக்குள்ளாரே அந்த பிள்ளைக்கு போன் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை அவனுடைய கையில் நாங்கள் கொடுக்கின்றோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் இஸ்லாமுடைய சட்டத்தின் பிரகாரம், இஸ்லாமுடைய வரையில் இந்த இன்டர்நெட் நமக்கு என்ன பயனளிக்கிறது, நமக்கு என்ன பலன் தருகிறது, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாதிப்புகள் என்ன இருக்கிறது, அதை பற்றும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சிறிது பார்ப்போம். அப்ப இன்டர்நெட்டுடைய இன்று நடக்கக்கூடிய இந்த இணையதளத்தின் பலன் என்று முதலில் நாங்கள் பார்ப்போம். அதற்கு பின்னால் அதனுடைய பாதிப்பையும் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அல்லாஹும் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுவான். நரகத்தை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுவான். நல்லவர்களை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் கெட்டவர்களை பற்றி பேசுவான். கெட்டவர்களை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் நல்லவர்களை பற்றி பேசுவான். அதுதான் குர்ஆனில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு தர்கீப், அத்தர்கீப் வத்தர்ஹீப். ஒன்று ஆசை மூட்டி அந்த மனிதனை நல்லதன் பக்கம் கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை பயமூற்றி அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை சொல்லி வைத்து அவர்களுக்கு இந்த நல்லதின்